ஏதோ உன்னை காலில் தட்டி விடுதுடா. என்ன புதையலா? இல்லடா, துண்டுடா. ஏய், நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான். அவன்கிட்ட இருந்தா வந்திருக்கோம். இரு விசாரிக்கிறேன். பெரியசாமி. என்னங்கய்யா? துணியெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லா துணியும் கரெக்டா இருக்கு. நல்லா எண்ணி பாத்துக்கடா. அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன். என்னன்னா மடைய நினைச்சீங்களா? பாத்தியா, மடையன்னு நினைச்சேன்னு கேக்குறான். என்ன திமிர் இருக்கும், தூக்கி விட்டுறா. நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்கடா. ஐ கோட் கரெக்ட். ஏன்டா அங்கே நின்றுக்க? வாடா. நீ தூக்கி எரிஞ்சதுண்டு ஏனுன்றா? ஓன் துண்டு தானா? அப்ப போனா போட்டும் பரவாயில்ல. பரவாயில்லையா? பல்ல உடைச்சு போடுவேன். துணியில நின்னுகிட்டு இருக்க, விளையாடுறீங்களா? என் பேண்ட் ஷர்ட் எடுத்து போடுங்க. போடுறேன். போட்டுருவோமா? நான் வெளியே வர முடியாத தைரியத்தை ஓடுறீங்களா? வந்துருவேன்டா. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி கரையேறுவேன்? அம்மா, மீன் கிடைக்குதே. டேய், பாம்புடா செந்தில். எப்படா வருவான்? அவன் ட்ரெஸ் கொண்டு மேல கொடுத்துட்டு வா. ஒண்ணும் வேணாண்டா, அவன் எப்படி வரான்னு பாத்துருவோம். அவன் அப்படியே வந்துட போறான்டா. அதையும் தான் பாத்துருவோமே. நீ அம்மனமா பாக்குறதுல ட்ரெஸ் போடுற. ஏன்டா என் ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க? நான் எங்கடா எடுத்துட்டு வந்தேன்? அவன் எடுத்துட்டு வந்தான். டேய், அது கிடக்கட்டும். உனக்கு இந்த புடவை ஏன் நல்ல நேரம்? பெரியசாமி கொஞ்சம் அசந்திருந்தான். இந்த புடவை அழிச்சிட்டு வந்தேன். இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கடா. என்னடா செந்தில், நினைச்சு பார்க்கவே முடியலடா. டேய் கோலி கோபால் வரானா? இப்ப பாரு, ஒரு விளையாட்டு பண்ணுவோமா? என்னடா? சும்மா என்னப்பா அனியா வர பொண்ணுகிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஆஹா, காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது. நாம போய் காப்பாத்துவோம். டேய், என்னடா தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதம்மா, நான் இல்ல. என்ன தோல் எரும மாடு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு மணி எறும்பு நாய்க்க மாட்டீங்க? அதுதான் தோல் அந்த மாதிரி இருக்கு. டேய், இடத்த காலி பண்ணுங்கடா. போங்கடா. இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க. நீ வாமா, உன்னை நான் காப்பாத்துறேன். சரி கோழி கோபாலு. ஏண்டா காளி பசங்களா, திட்டம் போட்டே என்ன கலாட்டா பண்றீங்களா? இருங்கடா, நேரம் கிடைக்கட்டும், உங்களை கொடைஞ்சிடுறேன். நடைய பாரு, நட்டுவ களி மாதிரி. டேய், விளையாண்டது போதும், முதல்ல உன் ட்ரெஸ் மாத்து. என்னடா கிண்டல் பண்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா? என்ன கொங்கா பையன் நினைச்சீங்களா? இன்னைக்கு இதோட தான் வர போறேன். நடடா, நடங்கடா. இந்தாமா, எதுக்குமா பச்சை குழந்தை போட்டு இந்த அடி அடிக்கிற? பசிச்சு அழுகுது. வர்ற வருமானம் கால் வயித்து கஞ்சி கூட பத்தல. இதுல பாலுக்கு நான் எங்க போவேன்? அதுக்கு தான் 2 அடி அடிச்சேன். டேய், அந்த குழந்தை அழுகு நிறுத்துறதுக்கு யாராவது ஒரு பாட்டு பாடுங்கடா. டேய், நான் பாடுறேன்டா. பாடு. ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. ஐயோ, டேய் மனோகர், நீ பாடுற. பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் அறிய, ஏடறிய எழுத்தறிய எழுத்து வகை நான் அறிய. நிறுத்துங்கடா. இந்த பசங்களை யாரையா கேக்குறது? போன மாசம் செட்டியார் கடை பூட்ட பட்ட பகல்ல உடைச்சு மண்ணெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டானுவ. கேட்டாக்கா கள்ள மார்க்கெட்ல விக்கிறது தான் கொடுத்தோம், நியாயம் பேசுறானுவ. இவனுக்கு இதே வேலையா போச்சுங்க. வீட்லயும் அடங்குறது இல்ல, ஊர்லயும் கேட்கறது இல்ல. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மாட்டுல பாலை கறப்பீங்க? எந்த மடப்பைய சொன்னது? நாங்க இதுவரைக்கும் மாட்டை கண்ணாலேயே பார்த்தது இல்லைங்க. என்னடா? ஆமாங்க, மாட்டையே பார்த்தது இல்லையா? அப்ப நம்ம ஊர்ல கோழி இல்லையா பால் கறக்குறாங்க? அப்படி என்ன புது கோழி? நான் பார்த்ததே இல்லையே. யோ, நான் இவர் மாட்டை பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். ஐயோ, புழுகுறானுங்க, அந்த புழுகுறானுங்க. என்னப்பா ராமு, உன் கூட்டாளிங்கள இல்லன்னு சாதிக்கிறானுங்களே, நீ என்ன சொல்ல போற? நான் கேட்கறது உன் காதுல விடலையா? பதில் சொல்லுப்பா. அவன் என்ன அரிச்சந்திர மகனா? உண்மையை சொல்றதுக்கு ஒரே குட்டையில ஊர்ன மட்டம் தானே. ஏன் உம்முன்னு நிக்கிற? பதில் சொல்லு. ஆமா, நான் பால் கறந்தேன். அவன்
அவன் தான் பஞ்சாயத்துக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டானே, தீர்ப்பை சொல்ல வேண்டியதானே? என்ன தண்டனை? போன தடவை இப்படித்தான் ஒரு தப்பு பண்ணிட்டான், 5 ரூபாய் அபராதம் கட்டணும், தீர்ப்பாச்சு. என்ன பிரயோஜனம்? அபராதம் கட்ட முடியாது, என் மானம் போயிடும், என் மரியாதை போயிடும்னு வானத்துக்கு பூமிக்குமா குதிச்சார, வீராவேசமா பேசினாரு. ஐயன்யக்காரராச்ச. ஏன்பா சுந்தரமூர்த்தி, உன் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே சொல்லு. சட்டையை கழட்டுறா. பிள்ளையா பெற்றதுக்கு நான் ஆர்மியிலேயே செத்து போயிருக்கலாம்டா. சண்டையில செத்து போயிட்டேன்னு பெருமையாவது இருக்கு. இப்படி எல்லாரும் முன்னாலேயும் தலை குனிய வச்சுட்டியா? என்ன அது? ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி போய் அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானு நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்கார்றா. பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அருணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். உன் நல்ல நேரம் இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். ஏய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசியை தீக்கத்தான் பாலை திருடணும்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உன் மேல வந்திருக்காதுல்ல, ஏன்டா சொல்லல? சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்த கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். உன் நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கடா. ஐ பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? போடா வாங்க மடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்யற நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிருமே. ஏய், யாராங்க? நான் தான். சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிறீங்களா? கையில புஸ்தகத்தையே காணோம். வீட்டுல இருக்கு. வீட்டுல புஸ்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, கம்ப்யூட்டர் டேய், முறையா? இந்த அடி. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்டுல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதாண்டா, வந்து சாப்பிடு. அம்மா எங்கம்மா? வாங்க கணக்கு பிள்ளை, உர வாங்க போனீங்களே, வாங்கலையா? இல்லையே. ஏ, இந்த உரத்தை போட்டா பயிர் எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 8 அடின்னா. போடலைன்னா எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 7 அடின்னா. 1/2 அடிக்காக அந்த உரத்தை ஏன் போய் வாங்கிட்டு வரணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வகையில நமக்கு பணமும் மிச்சம், உரமும் மிச்சம். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க? என்ன இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியே இல்ல. நாளைக்காவது உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொளி கேபி சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ, அவங்க ஆடுறவங்க இல்ல, பாடுறவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனாம்மா, பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பாக்குறாரு. மிலிட்டரின்னு சொன்னோடுதான் ஞாபகம் வருது. இந்தாங்க, உங்க வீட்டுக்காரர் லெட்டர் எழுதியிருக்காரு. சீதா, டான்ஸ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதா? அந்த ராமு விஷயம் என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? பால் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட்டை கழட்டி பின்னுன்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல.
என்ன பெல்ட் பிஞ்சு போச்சே. நல்ல வேணும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படி போ. போ. கண்ட கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊரம் பார்த்தவன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க, போய் வேலையை பாருங்க. நீ வா. என்ன புக்கு எடுத்துக்கோங்க. செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் மேலா தானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இங்க வர்றா, நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். காலி பசங்க. என்ன சீதா, பரிசைங்க நல்லா படிச்சிருக்கியா? ஏன் சீதா, படிச்சிருக்கான்னு தானே கேட்டான். இவனை புடிச்சிருக்கான்னு கேட்டான். இப்படி நாண்டு போறியே. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதைய. ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுளிக்குறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா? என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானமா போச்சு. நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரட்டா? என்ன ஒளிக்கிறதே இருங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்க. விளைக்கிருவோம். ஏய், நாய்க்குள்ள முத ஏறட்டும்டா. ஏறா 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 விசிலடிக்க போறான். டேய் செந்தில், டேய் விடுறா. அட இறங்க. டேய் விடுறா. யோ, நீ வரியா வரலையா? யோ ஏறியா. ஏன்டா பரிசைக்கு போகும்போது அவசரம் மாதிரி கை பிடிச்சிருக்க? உங்க ஆத்தா கண்டல்ல விழுந்துருச்சு. அப்படியா? டேய் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி சைக்கிள் வந்துறேன். எல்லாம் அந்த சீதா பொண்ணால வந்தது. அந்த பொண்ணுக்கு ஜாக்கெட்ல கிழிஞ்சா இவனுக்கு என்னடா? ராமுவ படிக்கலாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அறிவு கட்ட முண்டம். டேய், எங்க அப்பா என்ன சொன்னார்ரா? ஒரு பரீட்சை எழுத முடியல, ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற. அடுத்த பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாட்டி என்ன, வீட்டோட கடடா நான் ஏன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா நான் சொல்றதானே கேப்பாரு. என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? இந்த வருஷம் வாத்தியாரே வரல, நம்பிட்டாரு. விடுங்கடா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் படிப்புமா இல்லங்கறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாமெல்லாம் சினிமாவுக்கு போறோம். நீங்க ராமுவ கூட்டிட்டு வந்துருங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வாடா. ஐயோ, டிக்கெட் எடுக்கிறது என் காசுல, அதுலடா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்டா அடிக்கிறா? ஏய், ஏதாவது பேசுறேன் அருணாக்கரையில அறுத்து அடிப்பேன். விடுங்கடா, போடா. சரி, நீங்க சொன்னீங்கல விட்டு போறேன். என்னடா ராமு காணோம்? உள்ள இருப்பான், கூப்பிடு. எப்படா கூப்பிடுறதே? ராமுன்னு இது கூட தெரியாது. என்ன மாட்டி விட பாக்குறியே? அவங்க அப்பா என் குரலை தெரிஞ்சுக்கிட்டு வந்து குரலைய கடிச்சு துப்பிடுவார் தெரியுமா? நான் கூப்பிடுறேன். வாடா வாடா வாடா, சீக்கிரமா. என்ன, உங்க அப்பா வீட்டுல இல்லையே? இல்ல. அப்பா, வாடா போலாம். எங்கடா? சினிமா சினிமா சகலகலா வரலாம்டா. ஏற்கனவே செந்தில டிக்கெட் வாங்க அனுப்பியாச்சு. வேணாடா, எங்க அப்பா வந்தா. என்னடா ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டான்? அதானே செலவுக்கு அவங்க அப்பா பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்க போயிருப்பாங்க. டேய், நிறைய எடுத்துக்கிட்டு வா, நிறைய செலவு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன வருவாரு, பர்ஸ பாப்பாரு. ஆனா இல்லன்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சி மூணு மிளகா சாப்பிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு சரியான வானர படைங்க. இதுங்கெல்லாம் தேசத்துக்கு தண்டங்க. சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன, பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. ஊரை சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு எங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிறேன். ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? 4 எருமை வாங்கி தரேன், போய் மேய்டான்னாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, 3 போதும்னே. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கே. ஐயோ, என்ன ஏன்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அட்ரா அட்ரா. சூப்பாடா. ஏ மனோகரே, என்ன? இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்திருந்தாருன்னா வரவங்க போறவங்க கையெல்லாம் புட்டிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய பிடிச்சு பாத்துருக்கலாம். 4 செருப்படியும் வாங்கிருக்கேன். இந்தாங்க காசு. யாராவது காசை வாங்குனீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. அண்ணே, காத்தடிச்சுக்கலாம் காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு,
உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி வர்ற காசை வேண்டாம் நான் எப்படி கடனை கட்டுவேன்? அதானே 5 காசு 10 காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செஞ்சது? உங்க அப்பா பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பா லோன் கேட்டாரே, தரம்னாங்க. அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே? கடன் அடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளியே போங்கடா வெட்டி போயிலா அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டோம். மீனாம்மா, மீனாம்மா. முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க. சரி, மூச்சு நிறுத்தினா செத்துல போயிருவேன். அப்புறம் எங்க பேசுறது? சீதாம்மா பாசு. அப்படியா? கொஞ்சம் இருங்க. மீரா, இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான். பாஸ் பண்ணிருப்பானா? இதுக்கு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? விதி, என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க? என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது. இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான். விடுவானா? புடிங்கிட்டேன்ல. எது புக்ஸையா? கடலை மிட்டாய. நல்ல அப்பா. சொல்லு. உங்களை இல்ல. அம்மா சீதா, நீ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்க, சந்தோஷம். என்னாச்சு? என்னடா இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வரிசையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே? பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தையா சொன்னேன்? இதை தானே சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க? எங்க நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. அட அறிவு கட்ட வைக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட கேளுங்கடா. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வரிசையா நிக்குது தெரியுமா? வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க. ஐயோ, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயோ, ஏன்டா மிரண்டு ஓடுறீங்க? நாங்க எங்கட மிரண்டு ஓடுறோம், நீ மிரண்டு ஓட வைக்கிற. இந்த பாரு, இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்த ரப்பர் பால் எடுத்து வாயில அப்பி அப்ப வச்சிருக்கான். நான் பேச முடியாதே. அதுக்கு அப்புறம் அது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்படி விடுங்கடா, சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா. வாங்கடா. டேய் ஓடியாங்க ஓடியாங்க. பாடுனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? இல்லடா, நீ கண்டுபிடிச்சா பாத்தியா? என்ன சிரிப்பு? நாங்க பிடிச்சு கொடுத்தா உடனே சிரிச்சிருவீங்களே. எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களோ? எப்படி 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 எப்படி? சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து. சீதாவை காணமாடா. டேய், காதலுக்காக முதல்ல நம்மள தூது விட்டுருக்கான். தைரியமா உள்ள போய் சொல்லிட்டு வாடா. அங்க 7 நாய் கடை கடிச்சுடும். டேய், கடிச்சா என்னடா? இடுப்பு சுத்தி 7 ஊசி, 2 கடி வாங்கிட்டு போய. ஏய், இந்த கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீங்க, ஆறுநாகாயிரம் அறுத்தடிப்பேன். ஆமா, நான் அவனா நினைச்சேன். ஏய், சரி விடுங்கடா. ஏய், சீதா வருதுடா. வா. ஏய், வந்துகிட்டு இருக்கு சீதா. எங்களை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? சீதா, உனக்காக ராமு அறிவுக்கிற மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கான். அதை சொல்லத்தான் இங்க வந்தோம். என்னடா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தப்பா எடுத்துக்கிறாத. அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போயிருவில்ல? எவ்வளவு நேரம்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? ஏதாவது பேசி தொலைங்கடா. என்ன பேசுறேன்னு தெரியலையே. அந்த புள்ள உங்க ஆத்தா சவிக்கமான்னு கேளுடா. அட தூ, கண்ணே கனியமுதே வெட்டி வர இதெல்லாம் பேசி தொலைங்கல. ஏண்டா இதெல்லாம் நாங்களா சொல்லி கொடுக்கணும்? வேற என்ன? தனபாலு, எந்த ஊரு? என்ன எப்படி கேக்குறீங்க? நம்ம பெரியப்பா மகன் எடுத்துட்டு போடா. ஏய், வாடகை காசை வீட்டுல வந்து கொடுத்துறா. ஏய், உங்க அப்பா பேங்க்ல கடன் வாங்கி கடன் நடத்துறாரு தெரியுமில்ல? அவங்க வீட்டுல கொடுக்க சொன்னா அறிவு விட்டவனே. அங்க போய் பஸ் மாறிக்கலாம். ஏண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய், என் வேதனை புரியா பேசாத. வேதனையா? மறுபடியும் உங்க அப்பா பெல்ட்டால அடிச்சாரா? அது இல்லடா, பஸ் வர நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. என்னத்த காணாமே? டேய் அருணாக்கரு, தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம கேக்குறியே.
காலேஜுக்கு போற சீதா இன்னும் காணுமே. உட்காருங்கடா. ஒன்னும் கோரஸ் படிக்கிறீங்களே. பறக்காதரா வந்துரும். பஸ் வந்துச்சுடா. வந்துகிட்டு தானே இருக்கு. வாங்கடா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டிய இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஏற்கனவே நான் லேட்டு. டேய் அண்ணனுக்கு தாகமா இருக்கு. போய் சோடா வாங்கிட்டு வாங்கடா. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. கலரு வேண்டாம் வேண்டாம். ஹார்லிக்ஸ் வேண்டாம் வா. பாவலே வேண்டாம் சாப்பிடுங்கடா. வேண்டாம் தம்பி. ஏன்டா ரெண்டு வாங்கிட்டு வந்தா? அந்தங்கடா. போடா. இந்தாங்க இந்தாங்க. வேண்டாம். சாப்பிடு. பரவாயில்ல கொடுங்க. பையன் சாப்பிடுங்கண்ணே. இன்னொன்னு ஒண்ணு போதுமா? வேண்டாம் வேண்டாம் தம்பி. ரொம்ப நேரமாச்சு. நான் வரட்டுங்களா? ஐயோ கலர் சாப்பிட்டுட்டு என்கிட்ட பாட்டில கொடுக்காம போயிட்டாரா? உன்னை யாரா ரெண்டு கலர் வச்சு? நீதானே சொன்ன? நான் எங்கடா சொன்னேன்? விடாதீங்கடா, புடிங்கடா. நீ புடி. டேய் அந்த பாட்டில குடுறா. எங்கடா காசு வைப்பறான்? டேய் வேற எந்த சைக்கிளையாவது இப்படி தொடச்சிருக்கியா? சீதா உட்கார்ற காதல் வாங்கினவன தொடையோ தொடன்னு தொடைக்கிறியே. பெயிண்ட் வந்துற போகுறா கண்ணா. சரி சரி போதாலே பாரு. என்ன தம்பிகளா? என்ன இன்னைக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன். உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா? வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சார்ல அதான். அதான்டா உலகம். ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே கவனிப்பு இல்லையா? என்ன கவனிச்சு சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ. அட என்னப்பா? என்ன நொன்னப்பா? வண்டி ரெடிப்பா, நீ போப்பா. டேய் சீதா உட்கார இடம்டா, அத தொடடா. ஏண்டா பஸ் வேற போயிடுச்சு, சீதாவை காணோம். அதானே. என்ன நொந்தானே? பஸ் டிரைவர்ட்ட வாகனம் ரெடியா இருக்குன்னு நம்ம தானே சொன்னோம். ஏய் அவன் பேசினா என்ன அடிக்கிறா? விழுந்து கடிச்சு விடுங்க. கடிச்சு புடிவியா? கோச்சிக்கிறாத நாயி. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சீதா இன்னும் காணோம். என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை காலேஜுக்கு லீவ் போட்டிருக்குமா என்னவோ? எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சொல்லாத செய்யி. ஒரு நாள் பார்க்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது இவனுக்கு. மீனாம்மா என்ன எப்படி பாக்குறீங்க? என் பையன் நல்ல தம்பி. ஆமா, அடையாளமே தெரியலப்பா. அவன் என்ன மார்வேஷத்திலயா இருக்கான் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு? அது இல்லைங்க, எப்போ சின்ன வயசுல பார்த்தது. எனக்கு கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அக்கா அக்கான்னு என்ன சுத்தி சுத்தி வருவான். இப்படி ஒரு நல்ல பிள்ளைய மேற்கொண்டு படிக்க வைக்காம வீணா மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்களே. என்னப்பா ஒரே யோசனை, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லக்கா, நீங்க அன்னைக்கு பார்த்தபடி அப்படியே தான் இருக்கீங்க. சேஞ்ச் இல்லையே. நீதான் பெரிய ஆம்பளையாட்ட வளர்ந்துட்ட இல்ல கணக்கு பிள்ளை? ஆமா ஆமா, பையன் கண்ணா பண்ணான்னு வளர்ந்துட்டான். கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கணும். இவனை பெத்ததுக்கு எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேண்டாமா? சீக்கிரம் முடிச்சு வைங்க. ஏன்பா மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு இந்த மெட்ராஸ் கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா. எனக்கு இந்த கிராமம் தான் பிடிச்சிருக்கு. நல்லா சொன்னப்போ இருங்க, காஃபி எடுத்து வந்துடுறேன். பையனுக்கு காப்பி போதும், எனக்கு ஹார்லிக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல குடிச்சிட்டா தாண்டா அப்பா ஃபாலோ பண்ணு. அப்பா இது நம்ம சீதா இல்ல? நம்ம சீதா இல்ல, அவங்க சீதா. என்னம்மா அப்படி பாக்குற? என் சன்னு நல்ல தம்பி ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கு. மறந்துடாத. அப்புறம் அன்னிக்கிட்ட ஹார்லிக்ஸ் சொன்னேன், போய் ஞாபகப்படுத்தமா? ஏதோ வேலையை மறந்துட போறாங்க. இந்தாங்க ஐயா காசு. என்னம்மா 2 ரூபா தர்ற? ஒரு கூட தாங்க வாங்கியிருக்கேன். கூட 3 ரூபாச்சே. 2 ரூபா தான் இருக்கு, வச்சுக்கோங்க. சரி சரி கொடுத்துட்டு போ. வேற காலம் காத்தால வந்து. ஆமா, உங்க அப்பா என்னமோ சொல்லி அனுப்பிச்சாருன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார், நான் அப்புறம் வந்து விவரமா சொல்றேன். வரேன் சார். தாண்டி ஏதாவது மீதம் காசு வீசி வச்சிருக்கியா? இல்ல. இல்லையா? என்கிட்டயே போய் பேசுறியா? டேய், நான் எதுக்கா கேட்கறேன்னு தெரியுமல்ல உனக்கு? குடிக்கிறது கேட்க போறீங்க, கிடையவே கிடையாது. என்னடி இது? புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம பேசுற, அப்படியே சீவிடுவேன் சீவி. சரிதான் போயா. சொல்லிடுறோம். அப்படி வாங்க வழிக்கு. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும். நல்ல தம்பிய கொலை செஞ்சது ராமுதா. கான்ஸ்டபிள், நல்ல தம்பி பாடிய
ராமுதான் குளத்துல கொண்டு போய் போட்டான். அத நாங்க பார்த்தோம். சொல்லுங்கடா அண்ணா. கோர்ட்ல நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு இப்ப நல்லா புரிஞ்சுதாடா? சொல்லுங்கடா அண்ணா. ரைட்டர், ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. புக்கு குடியா? நீங்க தானே கொடுத்தீங்க. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீதாயே சொல்லணும். நான் சொல்லணுமா? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை. உங்க பேர் என்ன? ராமு. உங்க பேர் செந்தில் தானே? ஆமா, நீங்க மிரட்டுறதுல பயந்துட்டேன் சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே? ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒன்னாவே விளையாண்டோம், ஒன்னாவே படிச்சோம், ஒன்னாவே பெயில் ஆனோம், ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம், இப்போ ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ராமு நல்ல தம்பியை கொலை செஞ்சது உண்மைதானே? சார் இங்க வாங்க. ராமு. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும். ராமு. ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற? நீங்க தானே சார் கத்தி பாய்ச்சி விட்டீங்க. நடுத்தரமா பேசியா? ராமு நல்ல தம்பி 2 பேரும் சண்டை போட்டாங்க. நாங்கெல்லாம் போய் விலக்கி விட்டோம். நான் தசரத மனோகர் 3 பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தகரான்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? அத பத்தி பேசாதடா. என்னையா கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ராமு எங்களை பார்த்து சொன்னா சார். அத பத்தி பேசாதீங்கடா, நல்ல தம்பியை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொன்னான். நாங்க பயந்து போய் வேணான்னு சொன்னோம். அப்புறம் என்ன நடந்தது? வந்து சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ராமு தான் நல்ல தம்பியை கொன்னு குளத்துல தூக்கி போட்டான். That's all, Your Honor. Note this point. ஐயா ஐயா எழுதிடாதீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க. போய் நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கிறீங்க. இந்த கொலைய உங்க கண்ணால பார்த்ததா? இப்ப உண்மையை மறைச்சு கோர்ட்ல வந்து இல்லன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார். இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. அத ஐயாட்ட சொல்லுங்களேன். ஐயா, போலீஸ்காரங்க அடிச்ச அடி உங்க விட்ட அடி எங்க விட்ட அடி இல்ல, நான் அடி பை அடி. என் முட்டையெல்லாம் கலந்து போச்சு. அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதத்தான் இங்க வந்து சொன்னேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஏய் நில்லுங்கடா. சாட்சியை உடைச்சிட்டா உலகாரன் தப்பிச்சிருவாங்கிற நினைப்பா? அதான் நடக்காது. கவர்மெண்ட் வக்கீல் பாயிண்டா எப்படி நண்டு பிடிச்சாரு பாத்தியா? ஒண்ணு மட்டும் நடக்க போறது நிச்சயம்டா. உங்க ஃப்ரெண்டு ராமுவுக்கு தூக்கு தண்டனை தான். ஜெயில புதுக்கயிறு வாங்கியாச்சுடா. எங்கடா பாக்குறீங்க? அருவாளு. ரோஷக்காரன்னா அப்படி இருக்கணும். என்ன சொல்றீங்களா? உனக்குதான் சம்பந்தமே இல்லையே. அந்த சுந்தரமூர்த்தியை சொல்றேன். தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார் பத்தியா? அப்படிப்பட்ட தங்கமான தகப்பனுக்கு ஒரு தருதலை பையன் பிறந்திருக்கான். கரெக்டா சொன்னீங்க. அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது அந்த பையன் என்னென்ன அநியாயம் பண்ணா, எவ்வளவு அக்கிரமம் பண்ணா. என் பையனையே கொன்னுட்டானே. எப்படியோ சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான். நான் மாத்திரம் ஜட்ஜா இருந்திருந்தேன், அவனுக்கு தூக்குதான். கொலைகார பையன். ஏங்க நீங்க ஜட்ஜா வந்துதான் அவனை தண்டிக்கணுமா? நீங்க தான் மிலிட்டரியில இருந்து வந்தவராச்சே, துப்பாக்கி வச்சிருப்பீங்களே, எடுத்து சுட வேண்டியதுதானே? மிலிட்டரிக்காரனுங்க சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட மாட்டாங்க. ஐயோ சரி சரி, நீங்க துப்பாக்கிய தூக்காட்டி பரவாயில்ல, அவங்க அஸ்தியை கரைக்கிறதுக்கு கிணத்தடிக்க போவாங்க. பாலு பாத்துக்குவார். அருணாகர் அறுத்தடிப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்கிய, ஒரு நாளைக்கு அறுத்து தான் அடிய. எங்க குடும்ப வழக்கப்படி நான் அருணாகர் அறுத்தன்னா ஒரு கொலை பண்ணி ஆகணும். சம்மதமா? வேணாம். அப்ப வாங்க. கௌரியக்கா, கௌரியக்கா, என்ன மீனா? என்னக்கா நீங்க சீதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு வரல? வேலை நிறைய இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? எங்க முடிஞ்சது? வந்தவங்க சகுனம் சரியில்லைன்னு வந்த வழியே போயிட்டாங்க. நாளைக்கு கரும்புக்குடியில இருந்து ஆளுங்க பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? நம்ம கோடி கோபால் தான் கூட்டு வர போறாரு. அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்து. சரி அக்கா, நிச்சயதார்த்தம் மறந்துடாதீங்க. உங்களுக்காக தான் வேலை மெனக்கிட்டு சொல்றேன். தம்பி பொண்ணு கூப்பிடுங்க. ஏங்க உங்களுக்கு தான் 7 வயசுல ஒரு பையன் இருக்கானே, சின்ன பாப்பாவையும் இப்பவே பேசி முடிச்சிருவோமா? முடிச்சிடுவோம். நமக்கு தான் வரிசையா இருக்காங்களே. இதே வேலையா இருந்திருக்கீங்க. காஃபி எடுத்துக்கோமா. மீனா, காஃபி எடுத்துக்கொடுறே.
குடிச்சு உடம்ப தேத்திக்குங்க, வீட்டுல தான் நிறைய வேலை இருக்க. தம்பி இந்த பாருங்க, எனக்கு சகுனத்து மேல அபார நம்பிக்கைங்க. நேரமும் நல்லா இருக்குது, சகுனமும் நல்லா இருக்குது. மத்த விஷயங்களை பேசி முடிச்சிடுவோம். இந்த பொண்ணு நமக்கு வேணாம், எந்திரடி. ஏங்க வீட்டுக்காரமா தும்மிட்டாங்க, சகுனமே சரியில்லை. அதுக்கா தும்மல் வந்தா தும்மாமலா இருப்பாங்க? உங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா மூக்கே இல்லாத இடத்துல எடுக்கணும். இந்த கதையெல்லாம் வேணாம், நீ வாடி. சரி, வேற இடம் பாப்போம். அப்ப புறப்படுறீங்களா? ஏன்டா குறைச்சு பாருங்க? பழக்க தோஷம் என்ன பண்ண சொல்ற? ஏய், என் நிலைமை புரியாம பேசாதீங்கடா. என்னடா கதை சாத்திட்டான்? என்னடா பண்றீங்க? குசு குசுன்னு சத்தம் ஒண்ணு, கொஞ்சிக்கிற முத்தம் ஒண்ணு, தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ஆசை.